ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளாக் பண்ணுறோம், ஒரு படம் பிளாக் பண்ணுறோம். நம்ம கூட முரளி இருக்காரு. முரளி, ரொம்ப நாள் கழிச்சு ஐசிடி வந்திருக்கோம், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறேன், எப்போவுமே ஒரே மாதிரி தானே இருக்க போது ஐசிடியோ. இது ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலுங்க, வருஷத்தில் நான் ஒரு 4-5 வாட்டியாவது இந்த இடத்துக்கு வந்துருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, போக பதமே தான் எக்ஸ்பெக்டேஷன். காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம அவதார் ஃபயர் அண்ட் நேஷ் படம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வே ஆஃப் வாட்டர் பார்த்துருப்போம், 2வது பாட்டு. இன்றைக்கி நம்ம வந்து 3வது பாட்டு வந்திருக்கோம். நம்ம உள்ளே போய்ட்டு இன்னும் என்னென்ன பேசலாம்னு இந்த படத்தை பற்றி பேசுவோம். பாருங்கள், வெட்ட வெயில இருக்குது. இப்போ இப்படி தான் இருக்கும். படம் முடிஞ்சு வரும்போது மேபி மழை கூட பெய்யலாம். ஆமாம். நம்ம வே ஆஃப் வாட்டர் பார்த்தது எப்போ தெரியுமா? போன வருஷம் தானே, 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷமா? 3 வருஷம் ஆச்சுடா. 2022 நம்ம ஆடாதாட்டம் 2 பண்ணோம்ல. ஆமாம், அந்த டைம் அப்போ பண்ணது. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. ஜேம்ஸ் கேமரன் ப்ராஜெக்ட்னாலே நாங்கள் பயங்கரமாக ஒரு ப்ரிப்பேராக தான் இருப்போம். அதுவும் அவதார்னா நீங்கள் சொல்லாதீங்க. காய்ஸ், மேலே பார்ப்போம் என்னென்ன செட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம. காய்ஸ், நம்ம வந்து ஐசிட்லேயே வந்து நிறையா ப்ளாக் பண்ணியிருக்கோம். சொல்லி உங்களுக்கு வந்து ஐசிட்லேயே பண்ண ப்ளாக்ல இது ஃபேவரட்னு என்னது? நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து பண்ணோம், ஞாபகம் இருக்கா? மொத பண்ணதா? ஆமாம், சொல்லலாம். கிறிஸ்மஸ் டைமில் வந்து அப்போ நாங்கள் 4 பேருமே இருப்போம் காய்ஸ். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம். ஸோ இங்கே 90s கிட்ஸ் vlog பண்ணோம், ஸ்பைடர்மேன் vlog பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன vlog பண்ணோம்? 3 பைட் சேலஞ்ச் பண்ணோம். 3 பைட் சேலஞ்ச், அப்புறம் இந்த பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் பண்ணோம். இன்னொன்று என்னமோ பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த டே ஃபுல்லாகவே இங்கே ஒரு பெரிய ஒரு வாக்குலேயே நாங்கள் எடுத்துருந்தோம் ஒரு இதுவும். ஸோ அது எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இங்கே. அதுவும் ரைட்டு தான், எனக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ரீசெண்டாக எனக்கு மைண்டில் இருக்கிறது வந்து இந்த ப்ரோ கூட அந்த அனிமே ப்ளாக் பண்ணல, அது கொஞ்சம் நல்லா போணுச்சு. காய்ஸ் பாருங்கள், கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அவதார் படத்துக்கு பெரிய ஏதோ பேனர் எதுவும் வைக்கல. ஐமேக்ஸ் லிங்க் ஆகுதுங்க. ஆமாம், அவதார் படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இதில் தான் ஒரு பெரிய வாரே இருக்குது. ஆமாம் தானே? ஆமாம். ஏன்னா போன தடவை கோரேஜ் கொஞ்சம் மன்னிச்சு விட்டாங்க, கடைசியாக பழிச்சு போ அப்படின்னு சொல்கிறாலும் பொழைக்க மாட்டார், திரும்ப வந்துடுறாரு. இதில் வந்து முக்கியமாக வாரங்கன்னு ஒரு ரூல் வருது. அவங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அவங்க வந்து நெருப்பு சைட் இருக்காங்க. இந்த நெருப்புக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து இந்த காடு சைடு வாழ்ந்தவங்க, அவங்க வந்து நெருப்பு ரொம்ப வெறுப்பாங்க. அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆமாம், இல்லை ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னன்னாக்கா இந்த ஐடியாவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐடியாவே சூப்பராக இருக்குது. இந்த எலமெண்டிக்கலாக்க ஒரு இனத்தை பிரித்து வச்சு அண்ட் இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒத்து வராது. பட் இந்த ஒரு ஃபேமிலி எல்லாத்தையும் எப்படி ட்ராவல் பண்ண போகுதுன்றது. அண்ட் வாட்டி இவங்க இந்த நெருப்பும் அப்புறம் வந்து இந்த நார்மல் ஹியூமன்ஸும் மாதிரி ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வார் எப்படி இருக்க போகுதுன்றது தான் தாட் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இல்லை, கீரிக்கு வேறு பவர் இருக்குது, ஏவாவோட பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படி, இல்லை யாராவது சாக போகிறாங்களா அப்படின்ட்டு. அதுலேயும் ட்ரெயிலில் வந்து போலீஸ்லாம் வந்து ஜேக்கை பிடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் காமிச்சாங்க. இது வந்து இந்த 3 ஹவர் ட்ராவல் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தெரியல. காய்ஸ், படம் ஆக்சுவலாக மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. படம் பார்த்துக்க அப்போ தான் நிறையா பேசணும் அப்படின்ட்டு இருக்கு. நாங்கள் நேராக தேட்டருக்கு போய் உட்காருவோம். ஓகே காய்ஸ், பார்ப்போம். இவ்வளோ பெரிய லைன் நம்ம ஐசிடியில் பார்த்தே இல்லைல்ல? ஆமாம், அவதார் ஜேம்ஸ் கேமரா சாதிச்சுட்டாரு, எப்பயோ பண்ணிட்டாரு. அதான் பறிக்கிறோங்க எப்போவுமே. பார்த்தீங்களா, ஐஎம்எக்ஸ் அந்த ஏவை மாற்றிட்டாங்க. இந்த படத்துக்குன்னே மாற்றிருக்காங்க. அவதாருக்குள்ளே வந்துட்டோம். படம் பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியே வரேன் காய்ஸ். ஃபுல் ரிவ்யூ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், கீழே போயிட்டு சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், ஸோ வந்து போஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க படம் பார்த்ததுக்கு ஐமேக்ஸில். படம் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம முரளி சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ். எனக்கு வந்து படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஎம்எக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறேங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த என்வாயர்மெண்ட்டே வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த படத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஐஎம்எக்ஸ் ஸ்க்ரீனில் பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த ஃபார்மேட்டில் வேணால் பாருங்கள். முழுக்க ஐமேக்ஸ் ஸ்டுடியோன்னு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அவதார் படம், அவதார் ஃபயர் அண்ட் நேஷ். இந்த வந்து படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது அவதார் ஃபயர் அண்ட் நேஷ்ன்றதை விட வே ஆஃப் வாட்டர் பார்ட் 2 மாதிரி தான் இருந்துச்சு. அதோட கண்டினியூஷன் தான். நீங்கள் வந்து அவதார் அது வே ஆஃப் வாட்டர் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது பார்ட் 1, இது பார்ட் 2 அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சீன் வந்து புதுசாக அப்படின்ற மாதிரி சில இடத்துல இருந்தாலும் நிறையா வந்து புதுசாக வந்து இல்லை.
எல்லாமே வந்து போன பாட்டில் பார்த்த அதே ஃபிஷ்ஷு அதே மீன் அதே மாதிரி விஷயம் தான் நிறைய இருந்துச்சு. ஃபயர் அண்ட் நேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் புதுசாக வந்து எதுவுமே இல்லை. அந்த ஓப்பனிங் சீன் வந்து உண்மையே புதுசாக இருந்துச்சு. அந்த வந்து ஏர் பலூன் மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எப்பவுமே அவதார் படனாலேயே அந்த கிளைமேக்ஸ் அந்த 1 hour அந்த வார் தான் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து வேறு லெவலில் இருக்குது. நடுவில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா நடுவில் மோஸ்ட்லி வந்து அதே மாதிரி அந்த டைலாக்கு அந்த எமோஷன்ஸு அந்த மாதிரி தான் வந்து போகுது. முக்கியமாக இந்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து 2 டைப் ஆஃப் ரிவ்யூ இருக்குது. அது பிரேம் சொன்ன மாதிரி தான். ஒன்று இது ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னும் போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ மவுண்டன் சைடில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அர்த்து. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் சைடில் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த 2 படம் ஸ்ட்ராங்காக மைண்டில் நின்றதுனால ஃபயர் அண்ட் ஆஷ்க்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனே அவங்களோட வேர்ல்டு அந்த எரிமலையாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காத்துவான்னு பார்க்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா வந்து இது ஸ்டில் வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூ தான். அதுக்கு ஒரு ஊர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த வாட்டர் சைடில் ஊர் சப்போர்ட் பண்ணுது. அது வந்து அது அப்படி போகிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்குமே போன பார்த்தோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. அதாவது இது பார்ட் 2 மாதிரியே தான் இருக்குது. அது சீரியஸாக அதுதான் இருக்குது. வே ஆஃப் வாட்டர் பார்ட் 2 அப்படின்றது. ஆமாம். ஸோ அதனால் எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த ரெட்டிஷான கலரை ரொம்ப இடத்துல ஃபீல் பண்ண முடியல. 5% ஒரு சில இடங்களில் அந்த ஒரு சில ஷாட் இருக்கும், அந்த பெரிய சன் சைட்லேருந்து அந்த மவுண்டன் சைட்லேருந்து வருவாங்க. ஸோ அதிகமாக அந்த சூரியன்லேருந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 3Dக்கு அளவெடுத்து செஞ்சு ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த ரெட்டிஷ் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா, அது ரொம்ப கம்மி தான் இந்த 3 மணி நேரம் படத்துக்கு. அண்ட் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் போன பார்த்தோட கண்டினியூஷன் பார்க்கணுன்னு மட்டும் வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா அதே கதை தான். நீங்கள் போன படத்தில் என்ன கதையை பார்த்தீங்களோ அதே கதை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. 5 வரைக்கும் என்ன அதே கதை தான் வரும். கூட வந்து வராங்க அது மட்டும் தான் கொஞ்சம் அடிஷ்னல். ஆமாம். மற்றபடி வேற கதையா அப்படின்னு பார்த்தா வேற கதைலாம் எதுவுமே இல்லை. வேற கதை மாறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இவங்களோட ஃபேமிலி பர்டிகுலர் இவங்க ஃபேமிலியை மையப்படுத்தி தான் இந்த படமே போகுது. எங்கே போனாலும் இவங்களுக்கு துரத்துறது தான் அந்த ஒன்லைனாக இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றிருக்கலான்ற மாதிரி கொஞ்சம் தோணி இருக்குது. மற்றபடி 3Dக்கு ஒர்த்தான படம். அண்ட் வந்து இந்த ஃபயர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னாக்க இது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அந்த 1 hour வார் தான் வந்து படம். அந்த 1 hour வார் வந்து எப்படி இருந்துச்சுனாக்க எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆனிச்சு. அந்த கேரக்டர்ஸ் மைண்டில் இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொருத்தரோட யூனிக்னஸும் பத்துச்சு. லிட்டரலி எனக்கு அந்த வார் வந்து ஒரு பீக்கில் வந்து எனக்கு என்னென்னா இந்த கர்ணன் 1001 கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஒரு பெயினும் கொடுத்துச்சு. அதை கொடுத்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு சீக்வன்ஸும் அதை படத்தில் வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ படம் முடிஞ்சோன்னே தான் என்ன அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த ஃபீல் ஆகலையும் தோணுச்சு ஒழிய படம் பார்க்கும்போது என்னால் 100% கனெக்ட் ஆக முடிச்சு. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். லாங் எக்ஸ்பெக்டேஷனில் வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் வந்து காய்ஸ் ஃபயர் அண்ட் ஆஷ் பார்க்குறத விட பார்ட் 2 அப்படின்னே பாருங்கள். அப்படின்னு மைண்ட் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ண தான் இருக்கும். படம் வந்து 3 hours தாண்டி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நாளை ஃப்ரீ பண்ணிட்டு இந்த படத்தை வந்து உட்காந்து பாருங்க. இல்லை எங்கேயாவது நீங்கள் அந்த 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி எந்த ஒரு இதுலேயும் பெட்டர் நீங்கள் 3Dயில் வந்தீங்கன்னா போதும். அப்படி எங்கேயுமே வந்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லோ பண்ணி விடுற மாதிரியான ஒரு விஷயங்களே இல்லை. அது படம் வந்து எப்படி இருந்தாலும் உங்களை கதைக்குள்ளே இன்வால்வ் பண்ணி வச்சது அந்த எந்த வரைக்குமே நீங்கள் உட்காந்து பார்த்துருவீங்க, அதுக்கு கேரண்டி. ஆமாம், அந்த 3 hour நீங்கள் ஒரே டைமில் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அது 1 time வாட்சபிள் தான். அதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஓகேவா? காய்ஸ், இது நம்ம வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷோட வந்து ரிவ்யூ. ஓகேவா? இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறோம். பாய்.